ஒரு நோ பாலால என்ன செஞ்சிட முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுதாங்க தப்பு. நேத்து நடந்த மேட்சை நீங்க நிச்சயம் பார்த்திருப்பீங்க. அபிஷேக் சர்மா பண்ணது ஒரு சாதாரண ரெக்கார்ட்லாம் நிச்சயம் கிடையவே கிடையாதுங்க. அபிஷேக் சர்மாவை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இப்ப கரெக்டா சன்ரைசர்ஸ்க்காக விளையாண்டுட்டு இருக்காரு. இவர் பிறந்தது பஞ்சாப்ல. இதெல்லாம் ஒரு சிறப்பான விஷயம். இவருடைய யுவராஜ் சிங்கோட கைடன்ஸ்க்கு கீழே தான் உருவாகி இருக்காரு. 55 பால்ல 141 ரன், கிட்டத்தட்ட 14 4 10 6க்கு மேல அடிச்சு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டே பண்ணியிருக்காரு. ஜெயிக்கவே முடியாதுன்னு இந்த ஒரு மேட்சையும் ஜெயிக்க வச்சிருக்காரு. எல்லாத்தை விட அந்த ஸ்டேடியத்துல அந்த பேப்பர்ல ஆரஞ்சு ஆர்மிக்காக இதை நான் பண்றேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு பாத்தீங்களா, அது அவரோட கான்பிடன்ஸை காமிக்குது. நிறைய பேர் இவர் எல்லா மேட்சுக்குமே இதை கொண்டு வந்தான்னு சொல்லி என்ன வேணா சொல்லலாம். பட் கண்டிப்பா ஒரு மேட்ச்ல நான் இந்த மாதிரி சாதிப்பேன்னு அதை வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த கான்பிடன்ஸ் தாங்க வேணும். ஸ்போர்ட்ஸ் பத்தி நான் பேச மாட்டேன். பட் இதை பேசுறதுக்கு காரணமே நேற்று அவரோட கான்பிடன்ஸை பார்த்து அந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ப் வந்துச்சு. ஏன்னா என்னால இதை பண்ண முடியுங்கிற அவரோட கான்பிடன்ஸ் நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் இருந்தா நம்மளாலையுமே எல்லாத்தையுமே செய்ய முடியும். நிச்சயம் அந்த நோபல் மாதிரி நமக்கு ஏதோ ஒரு லக்கு வந்து நம்மளையும் மேல கொண்டு போகும். உங்களோட வாழ்க்கையை இந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாராலையும் அசைக்க கூட முடியாதுங்க.